Hello guys, welcome to Brown Tech channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா Realme Buds Air. இதோட அன்பாக்சிங் பண்ணிட்டேன், பார்க்கலன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த சேனலுக்கு புதுசுனா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, இதில் என்ன ஃபீச்சர் இருக்குன்னு வரிசையாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் லோ லேட்டன்சி மோட் போட்டிருக்காங்க. சூப்பர் லோ லேட்டன்சி மோட்னா என்னென்னா, நார்மலாக ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோனாலே உங்களுக்கு லேக் இருக்கும். ஃபோனில் ப்ளே ஆகிற ஆடியோக்கும் இயர்ஃபோனில் ப்ளே ஆகிற ஆடியோக்கும் உங்களுக்கு நிறையவே லேக் தெரியும். இந்த லேகெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சூப்பர் லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. இது கேமிங்க்கு உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல் ஃபீச்சராக இருக்கும். ஓகே, பாட்டு கேட்கும்போதெல்லாம் இது உங்களுக்கு அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அடுத்த ஃபீச்சர் என்னென்னா, வயர்லெஸ்ஸாகவே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலான்றாங்க. அதாவது இந்த இயர்ஃபோனை வந்து நீங்கள் வயர்லெஸ்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை அப் டு 10 வாட்ஸ் வரையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் சார்ஜ் பண்ணும்போது எல்இடி இண்டிகேட்டர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இண்டிகேட்டர் லைட் எரியும். இது வந்து சார்ஜ் ஆகுதுன்னு இண்டிகேட்டர் பண்ணுது. ஓகே, இதை நீங்கள் வயர்லெஸ்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம், வயர்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் என்னென்னா, கூகுள் ஃபாஸ்ட்பாட் ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரியல்மி பட்ஸ் ஏரில் வந்து R1 சிப் இருக்குன்றாங்க. இந்த R1 சிப் இருக்கனால உங்களுக்கு வந்து கூகுள் ஃபாஸ்ட்பாட் லிங்க் ஆகி ஃபாஸ்ட்டாக அவங்க ஸ்பேர் ஆகும். ஓகே, இப்போ நான் ஃபோன் ஓப்பன் பண்ணோனையும் 3 செகண்ட்ஸில் நான் கனெக்ட் ஆகிரும். 3 to 4 செகண்ட்ஸ் ஆகும். ஓகே, இங்கே ப்ளூடூத் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது, இங்கே பிளராக இருக்குது. ஓகே, இப்போ நான் ரியல்மி ஆப் யூஸ் பண்ணுறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 3 செகண்ட்ஸில் ஒரு டிஸ்கனெக்ட் ஆகுது, நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஓகே, திருப்பி நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா Realme Buds Air கனெக்ட் பண்ணிக்கணும்னு காட்டும், எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு காட்டும். அடுத்து நீங்கள் வந்து என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இதில் இருக்க ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டபுள் டேப் பண்ணிங்களா நீங்கள் ப்ளே பாஸ் ஆகும், ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும், லாங் ப்ரெஸ்னால் கூகுள் அசிஸ்டன்ட் சிரி. இது ரெண்டு சைடும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் லேட்டன்சி மோடு போக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் டபுள் டேப் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் சிரி ஆக்டிவேட் ஆகிற மாதிரியும் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்குமோ கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், இது ஆண்ட்ராய்ட் மட்டும் தான், iOSக்கு கிடையாது இந்த ஃபீச்சர். ஓகே, அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்து வந்து இதில் வியர் டிடெக்ஷன் இருக்குன்றாங்க. வியர் டிடெக்ஷன்னா நார்மலாக நீங்கள் வந்து ஃபோனில் வந்து ஆப்டிக்கல் சென்சார் பார்த்துருப்பீங்க. கால் பேசும்போது நீங்கள் மேலே ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிரும், காதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகும். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க ரியல்மி பட்ஸ் ஏரில். இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் சாங் ப்ளே பண்ணுறேன். சாங் ப்ளே பண்ணோடனே கை வச்சோடனே ஆக்சுவலாக அது இயரில் வைக்கணும், ஆக்சுவலாக ப்ளே ஆகும். இப்போ நான் கையை எடுத்தோடனையும் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிரும். இப்போ திருப்பி நான் கை வச்சோடனையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் இயரில் வைக்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பார்க்கலாம். டைனாமிக் பேஸ்புல் டிரைவ் இருக்குன்றாங்க. அதாவது இந்த ரியல்மி பட்ஸ் ஏரில் உங்களுக்கு 12mm டிரைவ் யூஸ் பண்ணி இருக்காங்க. இந்த 12mm டிரைவ்னால உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து நல்லா கிளியராக இருக்கும், நல்லா அவுட்புட் இருக்கும். உங்களுக்கு பேஸ் வந்து நல்லா பூஸ்டட் ஆகி இருக்கும். மெலடி சாங் கேட்டு பார்த்தேன், பாப் சாங் கேட்டு பார்த்தேன், நல்லா பேஸ் வந்து கரெக்டாக பூஸ்டட் ஆகி கரெக்டாக இருக்குது. இதோட ஆடியோ குவாலிட்டி எனக்கு சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி கேட்ட இயர்ஃபோன்ஸோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்த ஃபீச்சர் என்ன பார்க்கலாம். அடுத்து வந்து டூயல் மைக் கொடுத்துருக்காங்கன்றாங்க. டூயல் மைக்கில் நாய்ஸ் கேன்சலேஷன் வரும். இந்த இயர்ஃபோனில் 2 மைக் இருக்குது. ஒன்று வந்து மேலே ஒன்று இருக்குது, அடுத்து இன்னொரு மைக் வந்து கீழே இருக்குது. இந்த டூயல் மைக் இருக்கனால நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகும். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கால் பேசும்போது உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் கால் பேசும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மைக் இருக்கனால உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து கிளியராக இருக்கும். கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு கிளியராக கேட்கும். நான் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசி கேட்டு பார்த்தேன், அவங்க கிளியராக தான் இருக்குன்றாங்க. பெருசாக ஃபோனில் பேசுகிறதுக்கும் ரியல்மி பட்ஸ் ஏரில் பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு தான் சொன்னாங்க. அதனால் இந்த ஃபீச்சர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நல்லாயிருக்கு. இந்த ரியல்மி பட்ஸ் ஏரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 வரும். இந்த 4000க்கு உங்களுக்கு 3 கலர் வேரியண்ட் வருது, ஒயிட், பிளாக் அண்ட் எல்லோ. இந்த 3 கலர் வேரியண்ட் வருது. எனக்கு ஒயிட் தான் பிடிச்சிருந்துச்சு. இந்த 4000க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு ஓகே தான். ஏன்னா இப்போ ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000 வருது. 15,000க்கு வந்து இதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இதிலே வந்துடுது. உங்களுக்கு வேறு எந்த விதமான ஃபீச்சரும் லேக் ஆகாமல் இருக்குது. அதாவது நீங்கள் 4000 எதிர்பார்க்குறீங்கன்னா நல்ல இயர்ஃபோன் தான், ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோனில். எனக்கு வயர்லெஸ் சார்ஜிங்லாம் இல்லை ப்ரோ, நான் அதுக்கு பிறகு தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரியல்மி பட்ஸ் ஏர் நியோன்னு ஒரு மாடல் இருக்குது. அதோட ப்ரைஸ் 3000. இது 3 கலர் வேரியண்ட்டில் வருது. ஓகே,
இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதில் வந்து 12mm டிரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இதில் வந்து 13mm டிரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 13mm டிரைவ் யூஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து பேஸ் வந்து கொஞ்சம் பூஸ்டட் ஆகி நல்லாயிருக்கும். ஆனால் அப்புறம் வந்து இதில் ஆப்டிக்கல் சென்சார் இருக்குது, அதில் வந்து ஆப்டிக்கல் சென்சார் கிடையாது. அப்புறம் வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. வயர்லெஸ் சார்ஜிங் அதில் கிடையாது. அவ்வளோதான். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. Realme Buds Air Neoன்னு சொன்னேன், அதில் 13mm டிரைவ் இருக்குன்னு சொன்னேன். 13mm டிரைவ் இருக்கனால உங்களுக்கு வந்து பேஸ் வந்து ரொம்ப பூஸ்டடாக இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதாவது வந்து சில பேருக்கு ரொம்ப பேஸ் பூஸ்டடாக இருந்தால் பிடிக்காது, ஒரு மாதிரி ரொம்ப பூஸ்டடாக இருக்கும், அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவங்களுக்கு வந்து அது அவ்வளோவா செட் ஆகாது. இல்லை எனக்கு அப்படி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்லாயிருக்கும். 3000க்கு நல்ல இயர்ஃபோனாக பார்த்துக்கலாம். இதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். இப்போது இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏதாச்சும் ஒன்று நீங்கள் தனியாக எடுத்து வச்சு எங்கேயாச்சும் வச்சிட்டிங்கன்னா கூட காணாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்புறம் அது வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் நிறையா வரும். அந்த ரியல்மி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ரைட்டோ இல்லை லெஃப்ட்டோ ஏதாச்சும் ஒன்று கேஸோ ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்களா கூட தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஆப்பிள் ஏர்பாட்ஸில் கூட இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடையாது, ஆனால் இதில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்ல ஃபீச்சர் தான். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸாக எடுத்துக்கலாம். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நான் சூப்பர் லேண்டிஸ் மோட் யூஸ் பண்ணி பார்த்தேன். நான் பப்ஜி விளையாண்டு பார்த்தேன். இந்த பப்ஜியில் வந்து லேக் வந்து எனக்கு நிறையாவே இருந்துச்சு. சூப்பர் லேண்டிஸ் மோடு யூஸ் பண்ணாலும் எனக்கு லேக் வந்து கிளியராக தெரியுது. ஒரு நாள் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல ஃபீச்சராக தெரியல. ஓகே, நம்ம அடுத்து நான் சாங்ஸ் தான் அதிகமாக கேட்பேன், அதனால் எனக்கு பெருசாக தெரில. எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா வியர் டிடெக்ஷன். இது எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் காதில் பேசிகிட்டு இருக்கும்போது, காதில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராச்சும் வந்தாங்கன்னா நான் எடுத்தேனே பாஸ் ஆயிரும். நான் திருப்பி அவங்கள்ட்ட பேசிட்டு காதில் வச்சு சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவேன். இது வந்து எனக்கு நல்ல பிடிச்சிருவேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனல் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் இருந்துச்சுலாம் சொல்லிடுங்க. அப்போ அடுத்த வீடியோவில் நான் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு நல்ல வீடியோவாக கொடுப்பேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.